வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டாம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம். இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பம், தனம், கண்ணு, வாக்கு, கல்வி, இது சம்பந்தப்பட்ட இடம் இந்த இரண்டாம் இடம். இந்த இரண்டாம் இடத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது எப்படி இருந்தா ஒருத்தருக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கல்விக்கு உண்டான இடம். அந்த கல்வி ஒருவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம், அவர் இரண்டாம் இடத்திலிருந்து லக்னத்துல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் லக்னத்துல இருந்தா அவர் எந்த மாதிரியான வாக்கு கல்வி அவங்களுக்கு அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைச்ச மாதிரியான பட்ட படிப்பை அவங்க படிக்க முடியாது. அப்படியே அவங்க படிச்சாலும் அது அவங்களுக்கு சரியான வருமானத்தையும், அவங்க நினைச்சு படிச்ச பட்டத்துல பேரும் புகழும் அவங்களுக்கு சிரமப்பட்டு கிடைக்கும். அதுவும் மற்ற கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து அந்த இரண்டாம் இடத்து அதிபதிய குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் அந்த இரண்டாம் இடத்து அதிபதிய பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பட்டய படிப்பு சிரமப்பட்டு கிடைக்கும் அப்படிங்கிற. இந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இரண்டாம் இடத்திலேயே இருந்தா எந்த மாதிரியான தனம், கல்வி, வாக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கல்வி, நல்ல நினைச்ச படிப்பு, சிறப்பான படிப்பு கொடுக்கும், நல்ல பண வசதி இருக்கும், நல்ல அமைப்புகள் இருக்கும். இப்படி இருக்கிற இந்த கிரகத்தை பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய் இவர்கள் பார்க்கும்போது அந்த தடையும் தாமதமும் ஏற்படும். கொஞ்சம் மந்தத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் அவங்க படிச்சிருவாங்க. அதுல அந்த படிப்பு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நல்ல படிப்பு படிக்க முடியும். காரணம், இந்த மூன்றாம் இடம் என்பது இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடம், நல்ல ஒரு வாக்குஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானம் மாதிரி. அப்ப நல்ல ஒரு கல்வியை கொடுக்கும், சிறப்பான கல்வியை கொடுக்கும். ஆனா அது மூன்றாம் இடத்திற்கு, லக்னத்திற்கு அது மூன்றாம் இடம். மூன்றாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு மூணாம் இடம். இவங்க படிச்ச படிப்பு பட்டயம் பெற முடியாது. நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா இந்த பட்டத்துக்கு ஆகாது. ஒரு டாக்டரேட் வாங்குற அளவுக்கு பட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. காரணம், படிப்பு இருந்தாலும் அது அனுபவ படிப்பா இருக்குமே தவிர பட்டய படிப்பு, புத்தகத்துல படிச்ச பட்டய படிப்பாக. ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இவர் என்னதான் திறமசாலியா இருந்தாலும் அவருக்கு என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பட்டம் நமக்கு தேவைப்படும். இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பட்டம் வேணும். அது உங்களுக்கு கிடைக்காது. சரி, இந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதியானவர் நாலாம் இடத்துல இருந்தா எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னா, இந்த நாலாம் இடம் எப்படிங்கிறது சுகஸ்தானம். வீடு, வண்டி, வாகனம், தாயார், உறவு, உறவினர்கள். இப்போ இந்த வாக்குஸ்தானாதிபதி இந்த நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டுறது, கட்டடக்கலை, அப்புறம் வண்டி வாகன சம்பந்தப்பட்ட கல்விகள், இதெல்லாம் அவங்க படிக்கலாம். ரெண்டாவது வித்தைனா திறமை. அவங்களுடைய முழு திறமையை அவங்க காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. சரி, இந்த இரண்டாம் இடத்துக்கு அது மூன்றாம் இடமா இருக்கிறதுனால வீரிய தைரிய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம்.
இரண்டாம் இடத்திற்கு வீரிய தைரிய ஸ்தானமா இருக்கிறதுனால இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்கு, அதுல வீரியம் தைரியத்தை காட்டக்கூடிய இடம். அப்போ மிகச்சிறந்த வக்கீல்களுக்கும் மிகச்சிறந்த நீதிபதிகளுக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கும். அப்போ 3 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு திறமை இருக்கும். ஆனா படிப்பு பெரிய அளவுக்கு இவங்களுக்கு இருக்காது. அப்போ படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல இவங்களுக்கு கம்மிதான். ஆனா இவங்க விளையாட்டு துறைக்கு போனாங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில அமைப்புகள் இருக்கும். இசை, விளையாட்டு இது சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி உள்ள ஜாதகங்களால் இவங்களாம் இருந்தா இவங்களை கலைத்துறையில அல்லது எக்ஸ்ட்ரான உடற்பயிற்சி, கராத்தே, குன்ஃபு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா திறமை இருக்கிறவங்கலாம் இந்த ஜாதகங்களுக்கு ரொம்ப ஒத்து வரும். அது 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 5ஆம் இடத்துல போய் இருக்காரு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இந்த 5ஆம் இடம் என்பது அன்பு, காதல், புத்தி கூர்மை, நுண்ணறிவு இதெல்லாம். இவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்களா இருப்பாங்க. லக்னத்துக்கு அது 5ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு அது 4ஆம் இடம். இவங்க தலைச்சிறந்த கல்வியாளர்கள், கவிஞர்கள், அறிவாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். அது மற்ற கிரக அமைப்புகள் அந்த 8ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இடத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி இவங்க எந்த துறைக்கு போன நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அப்போ 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி, நல்ல திறமை, படிச்சு என்ன படிச்சிருக்காரோ அதுக்குண்டான பேரும் புகழும் இவங்களுக்கு கிடைக்கும். 2 கூடியவர் 5 இருக்கிறவங்க மிகச்சிறந்த புத்திசாலிகளா ஞானிகளா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்தது 2 கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இவங்க வாதாடுவதில் தலை சிறந்தவர்களா இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அது 5ஆம் இடம், அது லக்னத்துக்கு 6ஆம் இடம். பெரிய பெரிய நீதித்துறைகள்ல பெரிய பெரிய வக்கீல்களா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிரக அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். புதனும் நல்ல நிலைமையில இருந்து இந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து அந்த 6ஆம் இடத்தை குரு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்க இவங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதாவது வக்கீலாகவும் நீதிபதியாகவும் ஆசிரியர்களாகவும் வாதாடக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப நுண்ணறிவா இருக்கக்கூடிய வழக்குகளை எடுத்து விளையாடக்கூடியவங்க இவங்க. 2 கூடியவர் 7ஆம் இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இவங்க கூடவே இருக்கும். இவங்க படிச்சு ஒன்றும் பெரிய அளவில் இவங்க சாதிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனா ஓரளவுக்கு படிச்சிருவாங்க. ஆனா அந்த படிப்பு இவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது. ஆனா இவங்க தன்னுடைய சுய முன்னேற்றத்தால பொதுஜன மக்கள் கிட்ட இவங்க கத்துக்கிட்டு, அதாவது இயற்கையில அவங்க அனுபவபூர்வமாக இயற்கையிலேயே அவங்க அனுபவபூர்வமாக அதை கத்துக்கிட்டு அவங்க அந்த கல்வியை சமாளிப்பாங்க. இதுல வரக்கூடிய பெரிய பண வசதி எல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்காது, ஓரளவுக்கு இருக்கும். தன்னுடைய சுய முயற்சியால, கல்வி இல்லாம சுய முயற்சியால படிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்படும். அடுத்தது 2ஆம் இடத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதா நம்ம இந்த 8ஆம் இடம் என்பது அந்நியம், அடுத்தவர், கஷ்டம், நஷ்டம். அப்போ இவருடைய உழைப்பு, இவருடைய கல்வி எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும், இவருக்கு அது பயன்படாது. என்னதான் இவர் படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு எல்லாமே
இவருக்கு அது பயன்படாது, அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும். அதனால அடுத்தவங்களுக்கு இவங்க நிறைய ஹெல்ப்பிங்கா இருப்பாங்க. தனக்குன்னு நான் படிச்சிருக்கிறோம், தனக்குன்னு ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த காரியம் தடைப்பட்டு போயிடும், அவங்களால முழுமையா செய்ய முடியாது. சரி, 2 கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்கு, தனம், கல்வி. இவர் 9ஆம் இடத்துல இருக்கிறப்போ இந்த 2ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடமா வர்றதுனால இதுவும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். ஆனா இது லக்னத்திற்கு பூர்வ பாக்கியஸ்தானமா இருக்கிறதுனால பூர்வமான பாக்கியம் அவர் பெற்று வந்திருக்கக்கூடிய அமைப்பு. கல்வி கொஞ்சமா படிச்சிருந்தாலும் கூட நல்ல செல்வ நிலைக்கு இவங்க பிற்காலத்துல வந்துடுவாங்க. ஆரம்பத்துல இவருடைய கல்விகள் தடைப்பட்டாலும் தாமதமாக இருந்தாலும் கூட பிற்காலத்துல இவங்க நல்ல ஒரு வசதியான இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க. அடுத்தது 2 கூடியவர் 10ஆம் இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2ஆம் இடம் வாக்கு, கல்வி ஸ்தானாதிபதி அவர் தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஜாதகங்கள் எதை நினைச்சு படிக்குதோ அதை படிச்சு என்ன படிச்சிருக்கிறாங்களோ அதுக்குண்டான துறையில அவங்க கண்டிப்பா ஜொலிப்பாங்க. அது நல்லா அவங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ ஒரு குழந்தை நான் ஐஏஎஸ் படிக்கணும், எனக்கு ஐஏஎஸ் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி 2ஆம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் ஒருவருக்கு 10ஆம் இடத்துல இருந்து அந்த கிரகம் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குழந்தை ஐஏஎஸ் படிக்கும். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. எண்ணிய படிப்பை படித்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அந்த கல்வி என்ன படிச்சாங்களோ அந்த கல்வி சம்பந்தப்பட்ட வேலை அமைஞ்சு அதுல பணமும் நிறைய வந்து பேரும் புகழும் வாங்குவாங்க. இதுல சூரியன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் அந்த 10ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டா அரசாங்க அதிகாரிகளாகவும் மிகச்சிறந்த அரசியல்வாதிகளாகவும் வருவாங்க. அரசு இவங்களை தேடி போய் கூப்பிட்டு பதவி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் உண்டு. 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 11ஆம் இடத்துல இருந்தால் லாபஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் அது தொழில் ஸ்தானம். அது லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். இவங்க எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். இவருடைய படிப்புகள் வெளிநாட்டுல மிகச்சிறந்த தலைச்சிறந்த முறையில இவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். இவங்க நினைச்சது நிறைவேற்றுவாங்க, லாபகரமாக இருக்கும். இவங்க கல்வி என்ன படிச்சாங்களோ அது லாபமாகவே இருக்கும். பணம் இவங்களுக்கு வரும், கல்வியும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த கல்வியால இவங்களுக்கு ஊரா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இவங்களுக்கு நல்லா இருக்கும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும், திறமை நல்லா இருக்கும். ஆனா இந்த கல்வியும் இவங்க திறமையும் இவங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பா அது உதவாது. அடுத்தவங்களுக்கு அது உதவும், இவங்களுக்கு உதவாது. இவங்க கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமை நம்ம பயன்படுத்தும் போது அந்த திறமை இவங்களுக்கு ஏனோ கைகூடி வராது. அதனால இவங்களுக்கு மனம் சோர்ந்துருவாங்க, அப்பப்போ டென்ஷன் ஆவாங்க. இது என்னடா இப்படி இருக்க அப்படின்னு குழம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு ஜாதகத்துல நான் பொதுவா இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இதுல அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்துருக்கிறோம். அடுத்தது அவர் ஏறிய நட்சத்திரம் எந்த மாதிரியான நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் யாருடைய வீட்டுல இருக்கு, அந்த வீடு சுபர் வீடா அசுபர் வீடா அப்படின்னு பார்க்கணும். அந்த வீடு 2ஆம் இடத்திற்கு எத்தனையாவது வீடு, லக்னத்திற்கு அது எத்தனையாவது வீடு, அந்த அதிபதி எங்க நிக்கிறாரு, அந்த அதிபதியை யாரெல்லாம் பார்க்கறாங்க, இதையெல்லாம் நீங்க பார்க்கணும். இதையெல்லாம் நீங்க பார்த்து நீங்க அந்த ஒரு குழந்தைய நீங்க தெளிவா நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன
நினைக்கிறீங்களோ அந்த ஜாதகத்துல என்ன விடை வருதோ அந்த கணிதம் தான் அந்த குழந்தை படிக்கும். இப்போ லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். அந்த 10ஆம் இடம் சூரியனுடைய வீடா இருக்கிறது அப்படின்னு நீங்க வச்சுக்க. லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம் சூரிய பகவானுடைய வீட்டுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை அரசு சம்பந்தமாகவும் மருத்துவ சம்பந்தமாகவும் டாக்டர் சம்பந்தமான படிப்பு கண்டிப்பா படிக்கும். அத அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியான அந்த கிரகத்தை யாரெல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். உடனே சார் சனி பார்க்கறாரு, செவ்வாய் பார்க்கறாரு அப்படின்னு எல்லாம் நீங்க பார்க்கறீங்கன்னா தடை ஏற்படுத்தும். கொஞ்சம் பந்தமா இருக்கும். ஆனால் படிச்சுருவாங்க. அது இரண்டக்கூடியவர் 10ல் இருந்தாருன்னா அந்த குழந்தை நினைக்கிற யோகத்தை அதை அடைஞ்சே தீரும். சுபகிரகங்கள் பார்த்தா எளிமையா போய் அடைஞ்சிருவாங்க. அசுபகிரகங்கள் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் போய் சேருவாங்க. ஆனா சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துருவாங்க. அதனுடைய திறமையை நம்ம பார்க்கணும். திறமையை பார்க்கணும்னா இந்த கல்விக்குண்டான இடம் 2ஆம் இடத்தையும் பார்த்து, வித்தை அப்படிங்கிற 4ஆம் இடத்தையும் பார்த்து, இந்த 2 கிரகத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து, அதற்கு தகுந்த கல்வியை ஒரு குழந்தைக்கு அப்பவே நம்ம சின்ன வயசுலயே அதுக்கு தெளிவான இந்த குழந்தைக்கு இந்த கல்விதான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அதை 9th படிக்கும் போதே அதுக்கு சொல்லி கொடுத்து நம்ம படிக்க வச்சோம்னா அது எளிமையா ஈஸியா வந்துடும். இதை விட முக்கியமா நீங்க லக்னாதிபதியை பார்க்கணும். லக்னாதிபதி என்ன பலத்தில் இருக்கிறாரு அப்படின்னு. இந்த லக்னாதிபதியை வச்சுதான் ஒருத்தர் பெரிய கலெக்டர் ஆவாரா அல்லது கலெக்டருக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய சப் கலெக்டர் ஆவாரா அல்லது கலெக்டருக்கு டிரைவரா போவாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்னாதிபதியை வச்சுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த லக்னாதிபதியுடைய நிலை என்ன, அவர் லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்காரு, கேந்திரம் என்கின்ற 4, 7, 10ஆம் இடத்துல இருக்கிறாரா, திரிகோணம் என்கின்ற 5, 9ஆம் இடத்துல இருக்கிறாரா அல்லது 6, 8, 12ங்கிற இடத்துல இருக்கிறாரா, 2, 11ங்கிற இடத்துல இருக்கிறாரா அல்லது லக்னத்துல இருக்காரா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்த்து இந்த கிரகத்தினுடைய லக்னத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த லக்னத்தை யார் பார்க்கறாங்க, அந்த லக்னம் என்ற வீடு யாருடைய வீடு, அந்த லக்னத்துடைய நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்து அதிபதி எங்க இருக்கிறார், அவர் நவாம்சத்துல எங்க இருக்கிறாங்க, என்ன மாதிரியான திசாபுத்திகள் இப்ப நடக்குது, அடுத்து வரக்கூடிய திசாபுத்திகள் என்ன, அவருக்கு எந்த மாதிரியான திசாபுத்தி வரும்போது அவர் என்ன வயசுல இருக்காரு, அப்ப என்ன திசாபுத்தி நடக்குது, அப்ப எந்த மாதிரியான படிப்பை படிக்க வைக்கலாங்கிறத நீங்க தெளிவா கணிதம் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தை நீங்க நினைக்கிறத என்ன படிக்கணும் அந்த ஜாதகத்தில் இருக்கோ அதை அந்த குழந்தைக்கு கண்டிப்பா உங்களால வழிகாட்ட முடியும். அப்படி வழிகாட்டும் போது அந்த குழந்தை எளிமையா அந்த படிப்பை எடுத்து அரியர் வைக்காம அருமையா படிச்சு பாஸ் ஆகி அவங்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய கல்வி திறமையை காட்டி அவங்களும் வாழ்க்கையில சிறப்பா இருப்பாங்க. அதனால பெற்றோர்களுக்கு பெருமை, அதனால பொதுமக்களாகிய அனைவருக்கும் அது சிறப்பா. ஒரு குழந்தைக்கு என்ன படிப்பு வரும், எந்த மாதிரியான படிப்பை நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஜோதிடத்தை நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைய இந்த வருஷத்துல இருந்து நீங்க திட்டம் போட்டு படிக்க வைங்க. கண்டிப்பா உங்க குழந்தை நீங்க நினைக்கிற கல்விக்கு அவன் கண்டிப்பா போவான் அப்படிங்கிறத இந்த ஆண்டு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுல மீண்டும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும், உற்சாகமா இருக்கும்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன்.
கோவை பூசி பெரியசார். நன்றி.